நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம் போலதான். இந்த பூலோகத்தில் ஓடுகிறதான ஜனங்கள் எது எதற்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சிலர் பணத்திற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சிலர் புகழுக்காக புகழின் பின்னாடி வந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்காக வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இலக்கு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். நம்முடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி. நாம் இந்த பூமியில ஓடுகிறதான ஓட்டம் என்பது அநேக வேளைகளிலே நம்மை வந்து என்ன செய்கிறது? தாமதப்படுத்துகிறது. சிலரை வந்து ஸ்டாப் பண்ணுகிறது. அப்படியே அவர்கள் ஓடுகிறதான ஓட்டத்தில் இருந்துருவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை அவருடைய ஓட்டத்தை வந்து என்ன செய்கிறது? நிறுத்துகிறது. ஆண்டவரை தேடினவர்கள், ஆண்டவரை ஆராதித்தவர்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் சில வேளைகளிலே சில பிரச்சனைகளால் அவர்கள் சூழப்படும் போது, என்ன வாழ்க்கை, என்ன ஆண்டவரை தேடி எனக்கு என்னதான் கிடைச்சது? ஆண்டவரை அறியாம நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே ஏதாவது நடக்குமா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய தலையினுடைய முடிய கூட நான் என்ன செய்து வச்சிருக்கிறேன். உங்க தலையில ஒரு முடி விழுந்தா கூட யார்கிட்ட சொல்லிட்டு தான் விழணும். எத்தனையோ முடி உதிர்கிறது நம்முடைய தலையில இருந்து டெய்லி. ஆனா ஒரு முடி விழுகிறது கூட யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு வந்து தெரியும். இப்படிப்பட்டதான தெய்வத்தை தான் நாம் வந்து தேடி வருகிறோம். அநேக வேளைகளிலே நாம் ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளாதபடினால, நாம் ஆண்டவருடைய மேல் வைத்திருக்கிறதான விசுவாசத்தை நாம் சந்தேகப்படுகிறபடினால, நாம் அநேக வேளைகளில் ஓட்டத்தை வந்து என்ன செய்கிறோம்? நிறுத்துகிறோம். சிலர் ஓட்டத்தை நிறுத்துகிறார்கள், சிலர் ஓட்டத்தை தாமதம் பண்ணுகிறார்கள். ஓட்டத்தை தாமதம் பண்ணுகிறதான அநேக சூழ்நிலைகள் உண்டு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற நம்முடைய ஓட்டத்தை வந்து தாமதப்படுத்துகிறது எதுவென்றால் பாரமான நிறைய காரியங்கள். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது என்ன? தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் லகுவாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எது நிறைந்து இருக்கிறதோ அது நம்ம வந்து வெகுவாக வந்து பாரப்படுத்தும். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய சிந்தை ஒரே சிந்தை தான். நான் என் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், அவரோடு கூட அவர் இருக்கிற இடத்துல நான் வந்து அமர வேண்டும். மனுஷனுக்கு வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம்தான். 100 வருடங்களை நாம வந்து நினைக்கிறோம், என்னமோ இது பெரிய வயசுல வந்து இவர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆண்டுடைய பார்வையில 100 வருடம்லாம் ஒரு சில நிமிடங்கள் தான். ஏனென்றால் ஆண்டவருடைய ஆண்டு என்பது ஒரு நாள் 1000 வருடம் போல் வந்து என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்ப சில மணித்துளிகள் தான் ஆண்டுடைய பார்வையில் நாம் அந்த பூமியில வாழ்கிற சில மணித்துளிகள் தான். ஆனா இந்த குறைஞ்ச நாட்களிலே நாம எப்படி வந்து வாழ்கிறோம் என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க நினைச்சிருக்கிறாரோ அப்படியெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார். தேவன் கொடுக்க நினைக்கிறதை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. முதல்ல அதை நினைங்க. அது ஊழியக்காரர்களுக்காக இருந்தாலும் சரி, விசுவாசிகளுக்காக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை உயர்த்த ஆரம்பித்து விட்டா, நீங்கள் சிறிய நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பெரிய நிலையில வந்து உயர்த்தி விடுவார். இதை குறித்து யோபுடைய புத்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய, ஆராய்ந்தே முடியாது. இது எப்படி நடந்தது, இது எப்படி நடக்கிறது, உங்களால் ஆராய்ந்தே முடியாத அவ்வளவு பெரிய காரியங்கள் நீங்கள் தேடுகிற, நீங்கள் சேவிக்கிற தேவனால் அவர் நினைக்கிறதான நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இந்த உலகத்துல வாழுகிறது சாப்பிடுவதற்காக சிலர் வாழ்றாங்க, சிலர் உடுத்துவதற்காக வந்து வாழ்றாங்க, சிலர் வந்து புகழுக்காக வந்து வாழ்றாங்க, சிலர் வந்து இந்த பூமியில வந்து தங்களை எல்லாரும் உயர்த்தி உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக வாழ்றாங்க. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்வது யாருக்காக? ஒரு வாழ்க்கை, அது யாருக்காக? சொல்லுங்களா, வாழத்தான் முடியல, சொல்லியாவது கொஞ்சம் சந்தோஷப்பட்டு பாருங்களேன். ஒரு வாழ்க்கை, அது யாருக்காக? அது கிறிஸ்துவுக்காக.
நீங்கள் அவருக்காக வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். என்னென்ன தேவை இருக்கு அதெல்லாம் செய்வார். நான் அநேக வேலைகளிலே தேவைகளுக்காக ரொம்ப சங்கடப்படுவேன். நான் எனக்குள்ள ஒரு கொள்கை, ஊழியத்திற்கு வரும்போது யாரிடத்திலையும் கையேந்த கூடாது, அப்படின்னா ஊழியத்துக்கு வந்திருக்க கூடாது. அப்படி விசுவாசம் குறைவா இருந்தா வேலை செய்து ஊழியம் செய்திருக்கணும். அப்படி ஒரு கொள்கை இருக்கிற அப்படின்னால யார்கிட்டையுமே என்ன செய்யறது இல்லை, கேட்கறதே இல்லை என்று சொல்லி நினைத்தேன். சமீபத்தில் எனக்கு கொஞ்சம் பண நெருக்கடி தட்டுப்பாடு ரொம்ப. அப்போ ஒரு நபர் வந்தாங்க, வந்து சொன்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது பாஸ்டர் ரொம்ப பண நெருக்கடியில் இருக்கிறாருன்னு. ஏன் செய்யன கலத்தி தார நீங்க அடை வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு சகிக்கலை. ஏன்னா அவர்களோ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கழுத்தில் செயின் இல்லாம கழுத்தில் செயின் வாங்கினா திருப்பி போட்டிருக்கிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இவர்கள் அதாவது மனப்பூர்வமாக தான் சொல்றாங்க. அவங்க ஏதோ இவர் சொல்றாருங்கிறதுக்காக சொல்லணும் என்பதற்காக மனப்பூர்வமாக சொல்றாங்க. ஆனால் என்னுடைய மனசு ஒப்புக்கொள்ளவில்லை. என்னுடைய மனசு ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் இவ்வளவு நாளைக்கு பிறகு இப்பதான் வாங்கி போட்டிருக்கிறாங்க. இதை நம்ம வாங்கினா தேவனுடைய பார்வையில் அது சரியா இருக்காது அப்படின்னு நினைச்சு, இல்லை வேண்டாம், கர்த்தர் என்னைய என்ன செய்வார், நடத்துவார், என்னை அழைத்த தேவன் நடத்துவார். நம்முடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பெல்லாம் அறிந்தவர் யார்? என்னுடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பெல்லாம் அறிந்தவர் ஆண்டவர். நான் அன்றிலிருந்து இந்த வரைக்கும் அந்த கொள்கையில தான் நான் உறுதியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய செயல்பாடுகள் அநேக முறை நான் கண்டிருக்கிறேன். அநேக முறை ஆண்டவர் எப்படி என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டிருக்கிற என்பதை கண்டிருக்கிறேன். எனவே உலகத்துடைய காரியங்கள் குறைபடுகிறது என்கிறதான வேளையில எனக்கு சங்கடம்லாம் கிடையாது. அந்த ஆரம்ப நாட்களில ஒரு புது வஸ்திரம் இல்லைன்னா கூட ரொம்ப சங்கடப்படுவேன். இந்த வருஷம் மற்றவர்களுக்கெல்லாம் வஸ்திரத்தை கொடுக்குறோம், ஆனா எனக்கோ என் மகளுக்கோ என் மனைவிக்கோ வஸ்திரம் எடுக்கல. என் மகன் கேட்கவங்கள எப்போதும் கேட்பான். இந்த தடவை கேட்கவங்கள கத்தருக்கு சோத்துறோம். கேட்டால் அதில் ஒரு 2000-3000 நம்ம என்ன செய்யணும், கேட்டால் கொடுத்தாலும் ஆகணும். அவள் கேட்கல. என் மனைவி கேட்கல, மறந்துட்டான்னு எப்பவும் கேட்பாங்க. நான் சொல்லிட்டேன்ல, என்ன முடிஞ்ச உடனே எடுத்தாங்கன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கல. இந்த தடவை எனக்கு ஒரு நபர் ஒரு ஷர்ட் எடுத்துட்டு வந்தாரு. டெய்லர்கிட்ட கொண்டு போறேன். டெய்லர் பார்த்து சொன்னாரு, இது உங்களுக்கு நான் 2 ஷர்ட் எடுத்து தரேன். எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஒரு ஷர்ட்டுக்கு தான் அந்த நபர் ஒரு ஷர்ட்டுக்கு தான் துணி எடுத்து வந்தாங்க. ஆனால் நம்ம டெய்லர் ரொம்ப திறமையான டாப் மோஸ்ட் டெய்லர் பெருமளஞ்சி, அவர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. பார்த்து சொன்னாரு, நான் 2 ஷர்ட் தைத்தாரேன்னு சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொருத்தர்கிட்ட போய் சொன்னேன், அவங்க சட்டையை ஆகாமல் ஆக்கிடுவார், ஒரு ஷர்ட்டை தைக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவர் ரொம்ப கைதேர்ந்த டெய்லர், அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் போட்டிருக்க ஷர்ட் இப்போ அவர் தச்சு தந்தது தான். அவர் சின்னதாலாம் தச்சு தரல, ஒரு ஷர்ட்டை 2 ஷர்ட்டை நேர்த்தியாக தச்சு தர கர்த்தர் அவருக்கு திறமையை கொடுத்தார். அவரை கர்த்தர் என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பார். அவரெல்லாம் நினைக்காமலும் இருக்கவே முடியாது ஷர்ட் போடுற நேரத்திலலாம். ஏன்னா ஆரம்ப நாட்களில் அவர் இடையில தான் நம்ம சபைக்கு வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடியே பாஸ்டர்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்வார்னா, நான் தைக்க கொடுக்குற துணிக்கு காசு வாங்க மாட்டார் அவர். ஆனால் எனக்கு பொதுவாக என்னன்னா, தொழில்காரங்களுக்கு கட்டாயம் காசு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறாள். அப்போ நான் என்னால் இயன்றது தாரேன்னு சொன்னாலும் அவர் வாங்கவே மாட்டார். திரும்ப நான் அவருக்காக சொன்னேன், ஆண்டவரை கட்டாயப்படுத்தி கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான்னு சொல்லி. அதற்கு பிறகு நானா சொன்னேன், என்னை ஆண்டு இப்போ கொஞ்சம் ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஒரு பாதி காசாவது வாங்கிடுங்க. 2வது கட்டாயப்படுத்தி பாதி காசு கொடுத்தேன். அப்புறம் அவர் பாதி காசு தான் வாங்கிட்டு இருந்தார். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என் மனசாட்சிக்கு ஒத்து வரல. நான் சொன்னேன், இல்லை, நியாயமா எல்லாத்துலையும் என்ன காசு வாங்குறீங்களோ அதை வாங்கிவிடுங்க. ஏன்னா என்னை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், என்னை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்காரு. நியாயமான கூலியை நீங்க வாங்கிவிடுங்க. இந்த இடம்லாம் ஷர்ட்டை தச்சு முடிச்சு வாங்கிட்டு வந்தாலே அவர்கிட்ட கேட்டு கரெக்டாக நியாயமான கூலி நான் கேட்டு போட்டுட்டேன். ஆண்டவர் என்னைய அப்படி நியாயமாக இருக்கிறபடினால தான் ஆசீர்வச்சிருக்காரு. அவர் வேண்டாம்னு சொன்ன உடனே நான் கூலி கொடுக்காம இல்லை. ஏன்னா பைபிள் ஆண்டவன் சொல்றாரு, உங்களில் ஒருவன் கூலி இல்லாமல் தேவாலயத்துக்கு கதவை கூட என்ன செய்ய மாட்டீங்க, பூட்ட மாட்டீங்க. அவர்களுக்கு கூட ஆண்டவன் ஒரு கூலி வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு நிறைய பேரு தானந்தாக இருப்பாங்க. வார்த்தைக்காக யாராயும் ஒரு வார்த்தையில வேண்டாம்னு சொன்னா உடனே கையில் வச்சுட்டு வந்துருவாங்க. பார்க்கணும், நம்மளையும் அவங்களையும் நம்ம கொஞ்சம் தராசுல வச்சு நிறுத்து பார்க்கணும். அவங்க நம்மளோட ஆசீர்வாதமா இருக்காங்களா, இல்ல நம்மளோட குறைவா இருக்கிறாங்களா? ஒருவேளை குறைவாக இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் நீங்க ஆசீர்வாதத்தை கட்டாயம் என்ன செய்வீங்க,
இழந்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? சமநல பிரமாணம். புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணம் என்பது சமநல பிரமாணம். ஒருவன் உயர்ந்து ஒருவன் தாழ்ந்தும் இருக்கிறதல்ல, எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆனா இப்படி இருக்கும்போது நிறைய பேரு நாம யாருக்கு செய்யணுமோ அவர்களுக்கு செய்ய மாட்டோம். தொழிற்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. தொழிற்காரங்களுக்கு கொடுக்காம மருத்துவமனையில போய் காசு, இந்த காலத்துல மருத்துவமனைக்கு போனா சும்மா வர முடியும். ஒரு காய்ச்சலுக்கு போனா கூட 1000 ரூபாய் அப்படிதானே டெஸ்ட். அது நிறைய டெஸ்ட்லாம் போட்டா ஏகப்பட்ட ரூபா. சுகமாகிறதா? ஒரு நபர் நேரத்தை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நீங்க ஜோம்னா வரணும். என்னன்னு கேட்டேன். சரி இப்படி மருத்துவமனைக்கெல்லாம் கூப்பிட்டு போனோம். ரூபா செலவழிஞ்சது தான் மிச்சம் பாஸ்டர். ஏகப்பட்ட செலவாயிட்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன், இந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன் எல்லாம் இதாயிட்டு. ஆனால் 1% கொஞ்சம் டெவலப் தான் நான் வைக்கலாம் நினைச்சேன். ஆனால் 1% கூட 4 நாள் மருத்துவமனையில் வைத்து பல 1000 ரூபாயை செலவு பண்ணி 1% கூட என்னாகலை, 1% கூட சுகமாகலை. அவங்க நோயாளி சொல்றாங்கன்னா, யார் அழைச்சிட்டு போனாங்களோ அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் ஜோம்னா எனக்கு எல்லாம் சரியாயி. மருத்துவமனையில ஒண்ணுமே சரியாகலை. ஆனா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, இப்பதான் வந்திருக்கு. பாஸ்டர் ஜோம்னா என்ன ஆகும்? ஆண்டுடைய கிருபை இருந்தால்தான் பாஸ்டர் ஜோம்னாலும் என்ன ஆகும்? சுகமாகும். சிலருக்காக ஜோம்னா கூட ஆண்டு சத்தங்கண்டாம இருப்பார். என்னிடத்துல நீ அமைதியா உன் கடமையை முடிச்சுட்டு போயிட்டே இரு. ஜோம்னு கூப்பிட்டாங்களா, ஜோம்னு போயிட்டே இரு. சுகம் கொடுக்கிறது சுகம் கூடாததும் அது என்னுடைய காரியம். சிலருக்கு ஆண்டு உடனே சில நிமித்தமாக சிலருக்கு சுகத்தை கொடுப்பார். யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, உம்முடைய கையுடைய சுத்தத்தின் நிமித்தமாக குற்றம் உள்ளவனும் கூட என்ன செய்வானா தப்பி போன வாசம். நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா எப்போதாவது? யோபுடைய சரித்திர புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நீதிமானுடைய ஜெபத்தின் நிமித்தமாக ஒரு பாவி கூட என்ன ஆமானா விடுதலை ஆவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போ. இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போ. யோபுடைய சரித்திர புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29 30 வாசியுங்கள். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள், குற்றமற்ற இராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான். குற்றம் உள்ளதான சில மனிதர்கள் கூட நீதிமானுடைய ஜெபத்தினால தப்பி போகிறார். அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆனா விதிவிலக்காக சிலருக்கு நீதிமான் ஜெபம் பண்ணா கூட என்ன கிடைக்கிறது இல்லை, சுகம் கிடைக்கிறது இல்லை, விடுதலை கிடைக்கிறது இல்லை. ஏனென்றால் சில சாபங்கள் சிலருடைய வாழ்க்கையில இருக்கும். இவர்கள் எத்தனையோ பேரையோ கண்ணீரோட வச்சிருப்பாங்க. அப்ப இவர்கள் கொஞ்சம் கண்ணீர் விட்டு முடிக்கணும். எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுகிறது, நமக்கு மற்றவர்கள் என்ன செய்ய விரும்புகிறோமோ நாம அதைத்தான் மற்றவர்களுக்கு செய்யணும். ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போனா அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. நமக்கு மற்றவர்கள் எதை செய்ய விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு என்ன செய்ய. இப்படி நாம நினைத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரு? உதவியாய் இருப்பார், அனுசாரியாய் இருப்பார். நம்மளமாக நிறைய பேர் கண்ணீர் விட்டாங்கன்னா அவ்வளவு கண்ணீரையும் நீங்க ஏத்துதான் இல்ல பாஸ்டர் அப்படின்னா அதெல்லாம் சாமெல்லாம் கிடையாது பாஸ்டர் நினைக்கிறீங்களா? சில சொல்லுவாங்க அதான் சாமெல்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அவங்களுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசு எனக்காக சாபமானார், எனவே எனக்கு சாபம் என்பதே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவன் பாவம்
செய்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை அவன் துணிகரமாக வந்து செய்தால் அவன் அநேக அடிகள் என்ன செய்யப்படுவான், அடிக்கப்படுவான். ஆண்டவரிடத்துல எத்தனை நேரம் போய் நாம வந்து மன்னிப்பு கிடைக்கும், மன்னிப்பு கிடையாது என்பதே அல்ல. அவரிடத்துல மன்னிப்பு கிடைக்கும், ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் மன்னிப்பு கிடைக்காது. எதுக்கு 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 ஆனா சொல்றாங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் மட்டும் மன்னிக்கப்படாது. சரி, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்றால் என்ன? என்ன பைபிள் வாசிக்கிறோமல்ல, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் என்றால் என்ன தெரியல உங்களுக்கு? அப்படிதானே? பரிசுத்த ஆவியை ஒரு நபர் பெற்றிருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியை அசுத்தாவி என்று சொல்லி நாம சொல்லிவிட்டோமானால் அது இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. இந்த வார்த்தை வேதத்துல இருக்கிறபடினாலதான் அநேக வேலைகளிலே பொல்லாதாவியை பிடிச்சதான மனிதர்கள் அந்நிய பாஷையில பேசும்போது நான் டக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுகிறது இல்லை, பொல்லாதாவியை வெளியவான்னு கமெண்ட் பண்ணுகிறது இல்லை. ஏன் கமெண்ட் பண்ணுகிறது இல்லை என்றால் தெளிவாக தெரிய வேண்டும் நமக்கு இது பொல்லாதாவிதான் என்பது தெளிவாக தெரிய வேண்டும். ஒருவேளை அசுத்தாவி பரிசுத்தாவியாக இருந்து அதை அசுத்தாவி என்று சொல்லி நாம கூப்பிட்டு விட்டோமானால் அது யாருக்கு விரோதமான பாவமாக மாறிவிடுகிறது? பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவமாக மாறிவிடுகிறது. ஆனா மற்ற எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படும். ஆனா பாவம் மன்னிக்கப்படும், அதற்கான தண்டனையை நாம் அந்த பூமியில அடைய. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு பூமியிலே. நான் சில வேளைகளில் ரொம்ப கொஸ்டின், அதாவது நான் ஒரு வாலிபனா இருக்கும் போதெல்லாம் எவ்வளவு ஊழியத்தை செய்தாங்க, எவ்வளவு திருச்சபைகளை கட்டியிருக்காங்க, ஏன் இவருடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம்? சிலலாம் ஐயா அம்மான்னு சத்தம் போடுறாங்க. ஒரு நாள் ஒருத்தரை போய் பார்க்க போறேன், எனக்கு அழுக வந்துட்டு. அவர் போடுற சத்தம், நல்ல ஊழியத்தை செய்தவர், அவரை போல் நாலாம் ஊழியத்தை செய்ய முடியாது, அவரை போல் நாலாம் ஊழியத்தை செய்ய முடியாது, அவ்வளவு ஊழியத்தை செய்தவர். வேதனை வந்து தாங்க முடியல, அம்மா ஐயான்னு சத்தம் போடுறாரு, மருந்து போட்டாலும் கேட்கல, ஊசி போட்டாலும் கேட்கல, ஆனா நல்ல ஊழியத்தை செய்தவர். ஏன் என்றதான ஒரு கேள்வி வரும்போது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார் என்பதற்காக பூமியில கணக்க தீக்காம ஆண்டு விடுறதில்லை. ஏன் கணக்க தீக்காம விடுறதில்லைன்னா, இவர்களை ஆண்டு பரலோகத்தில் கொண்டு போனோம். துன்மார்க்கன் தீங்கு நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறான், துன்மார்க்கன் பிரதான நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா நீதிமானுக்கோ ஆண்டவர் இந்த பூமியிலே சரி கட்டுகிறார். எனவேதான் கடைசி நாட்களிலே அநேகரை படுக்கையில வைத்து என்னாக்குறாரு? சில சொல்லுவாங்க, நல்லதா இருந்தாங்க டக்குன்னு போயிட்டாங்க. என்ன மரணம்? ஒரு கர்த்தருடைய பேர் அப்படி போகக்கூடாது. அவ்வளவு பரிசுத்தவங்க நீங்களும் நானும் இல்லை, அவ்வளவு பரிசுத்தவங்க நீங்களும் நாங்களும் அல்ல. டக்குன்னு போயிட்டீங்கன்னா உங்க பாவங்கள் நிறைய மன்னிக்கப்படாமல் இருக்கும். எந்த ஒரு மனுஷன் இந்த வியாதியிலிருந்து நாம என்ன மீட்கப்பட மாட்டோம். இது மரணம் தான், இதுல நமக்கு மரணம் தான் என்று சொல்லி ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அன்னைக்கு இந்த பூமிக்குரிய எதற்காக அவன் ஜெபிக்கவே மாட்டான். நல்ல கர்த்தருடைய பிள்ளை இந்த பூமிக்குரிய எந்த காரியத்திற்கும் ஜெபிக்க மாட்டான். இவன் ஒண்ணுன்னா நினைத்து பார்க்கிறான், நான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நான் போகணுமே என்று சொல்லி அவன் ஒவ்வொன்றா நினைக்கிறான். தன்னுடைய மரணப்படுக்கையில எழும்பி போய் மன்னிப்பு கேட்க முடியாமல் இருந்து அநேக தேவனுடைய பிள்ளைகளை வர வைத்து மரணப்படுக்கையில மன்னிப்பு கேட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு தெரிகிறது நமக்கு சரி கட்டுறாரு ஆண்டவர். எனவே ஆண்டவரே நீங்க என்னாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க, இந்த வேதனையை கடந்து போவதற்கான கிருபை எனக்கு தாருங்க. இதுல அடிக்கடி ஒருத்தங்க கன்னியாகுமரி அடிக்கடி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க, வயசாயிட்டவங்களுக்கு. ஆனா எப்ப ஃபோன் பண்ணாலும் அவங்க சொல்றது எனக்கே கஷ்டமா இருக்கும். என்னுடைய தாய் வயது இருக்கும், அவங்களுக்கு வேதனையா தான் இருக்கும். ஆனா அவங்க ஃபோன் பண்ண உடனே ஆண்டு சொல்றாரு பரிசுத்தமாகும்படியாக ஜோம்ன சொல்லி சொல்லும்பாரு. எனக்கு சில நேரங்கள்லாம் அவங்களோ விடுதலைக்காக ஜோம்னதற்கு நம்மகிட்ட சொல்றாங்க, எப்படி இதை சொல்ல அப்படின்னு சொல்லி நான் அநேக நேரம் தயங்கினது உண்டு. ஆனா இப்பெல்லாம் ஃபோன் பண்ணா நான் அவங்களிடத்துல சொல்லுவேன், நீங்க பரிசுத்தமாகும்படி என்ன செய்ய, முழு பரிசுத்தம் ஆயிட்டா திரும்ப அந்த பூமியில ஆண்டவங்களை வந்து என்ன செய்ய மாட்டேன். எனக்கு கணக்கு என்ன செய்தாச்சு. என்னுடைய தாயார் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் சாகிறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க.
அப்படி சொல்லுவாங்க. இப்போ சொல்லுவாங்க, போகிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஏமா இப்படி சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டோட ஜோமிட்டு இருக்கேன். அதாவது அவங்க 100 வயது தாண்டி இருக்கணும். நம்ம மரணத்துக்கு அப்புறம் அவங்க போன ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அதனால அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. அவ்வளோ என்னுடைய கண்பார்கள் இருந்தால் எனக்கு நல்ல விவரம் வந்திருக்கும் போது அவ்வளோ பாடுபட்டவங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. ஆனால் இப்போ அவர்கள் நல்லா இருக்கிறத பார்க்கணும். அவர்கள் நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அவங்க நல்லா இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அவரிடத்துல நினைச்சு எதிர்பார்த்தவர்கள் சொல்லுவாங்க நினைக்கிறது உண்டு. ஆனால் அவங்க போகிற நேரம் ஆண்டு ஏன் தான் என்னை போட்டு இந்த பூமியில் ஏன்னா அவங்க இப்போ ஊழியம் செய்ய முடியல, வீட்டிலே இருக்கிறாங்க. நடமாட்டம் உண்டு, ஆனால் வீட்டிலே இருக்காங்க, ஊழியம் செய்ய முடியல. அவங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாங்க, நான் உங்களுக்கு பாரமாக தானே இருக்கேன், நான் எல்லாத்துக்கும் பாரமாக தானே இருக்கேன். ஏன் ஆண்டு என்னை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு? ராத்திரியெல்லாம் சில வேளைகளில் தூக்கம் வர மாட்டேங்கிறது. ஆண்டு என்னைய எடுக்கிறதுக்கு ஜோமுங்க. நான் ஆண்டு உங்களை உயிரோடு வைக்கிறதுக்கு நான் ஜோம் எடுக்கேன்னா அவங்களுக்கு கடுமையான கோபம் வருது. அவங்களுக்கு அப்படி கோபம் வருது. ஏன்னா நம்முடைய ஜனங்கள்லாம் அவர்களை போக விடாம தடுக்கிறத அவங்க நினைக்கிறாங்க. உண்மை என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் வாழ்க்கையில முன் நாட்களில் வந்த தவறுகள்லாம் நாம மறந்து போய் விடுகிறோம். 20 வயசுல நீங்க பண்ண தவறு உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்க போகுது. 25 வயசுல உங்க மூலமா எத்தனை பேர் அழுதாங்கன்னு உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்க போகுது இல்லை. ஆனா அது எல்லாம் கணக்கில் இருக்கும் அல்லவா? இவர்கள் மூலமாக இன்னார் வேதனைப்பட்டாங்க, இவர்கள் மூலமாக மாமியார் வேதனைப்பட்டாங்க, இவர்கள் மூலமாக நாத்தனார் வேதனைப்பட்டாங்க, இவர்கள் மூலமாக உடன் பிறந்தவங்க வேதனைப்பட்டாங்க. எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கு. எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கும்போது உங்களை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகணும்னா அவ்வளவு கணக்கையும் தீர்க்க வேண்டும். எனவேதான் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள்லாம் வருகிறது. நான் சிலர்கிட்ட சொல்லுவேன், அவங்க ரொம்ப வேதனைப்படும் போது சொல்லுவேன், உங்க சாபங்கள் எல்லாம் இதன் மூலமாக போகிறதுன்னு சொல்லி நம்பி நீங்க சோத்திரம் போடுங்க. உங்களில் இருக்கிற சாபங்கள்லாம் என்ன செய்யட்டும், போகட்டும். நிந்திக்கிறாங்களேன்னு சொல்லி சிலர் அழுவாங்க, நிந்தன வேதனை தாங்க முடியல அழுவாங்க. உங்களை பேசுறதுனால அவங்களுக்கு சாபம் வருது. ஆனா நீங்க அந்த வார்த்தைகளை கேட்கிறபடினால உங்களுடைய சாபங்கள் எல்லாம் அதன் மூலமாக போகிறது. அநேக காரியங்களை நாம விளக்கும் என்று சொல்லி சொல்லாமல் ஆண்டவரை இதை கடந்து போவதற்கான பலனை எனக்கு என்ன செய்யுங்க, தாருங்க. தாவீதுடைய சங்கீதத்தில் அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறாரு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷன் தலையின் மேல பக்கத்திலே நடந்து போக சம்மதம் இல்லையா உங்களுக்கு? உங்க தலைமையில ஏறைய விடுவீங்க நீங்க? பைபிள் தான் வசனம் இருக்கு, எடுத்தவங்க வாசிக்க. பைபிள் தான் வசனம் இருக்கு. சங்கீதத்துடைய புத்தகத்துல நீங்க 66வது அதிகாரத்துல 12வது வசனம், 66 12 வாசிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. முதலாவது மனுஷன்லாம் யார் தலையில ஏறுவாங்க? சொல்லுங்களா? தலையில ஏறிட்டாங்களா? மிதிப்பாங்க. தலையில சண்டமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும். ஏன் தெரியலையே ஆண்டவரே, இவங்கெல்லாம் இப்படி பாடப்படுத்துறாங்க, ஏன் தெரியலையே? நமக்கு தெரியாது. சிலருக்கு என்ன தெரியாது, விட தெரியாது. யோகனுடைய சிநேகிதர்கள் அவனை அவமதித்து பேசும்போது விட தெரியல யாருக்கு? யோகுக்கு. அவன் சிநேகிதர்லாம் சொல்றான், நல்ல சிநேகிதர்கள் தான். ஆனா அவங்களோட ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. அந்த அவனுடைய சிநேகிதர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க, ஒருத்தன் நல்லவனா இருந்து அவனுக்கு பாடே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த யோகுக்கு என்ன வந்துட்டு, இவங்க கண்ணு முன்னாடியே பாடுகள் வந்த உடனே சிந்திச்சு பார்க்கிறான், நல்லவன அப்படிலாம் வராத அப்படின்னு சொல்லி இவனோடையே யூகித்து பேசுறான். இந்த அக்கிரமத்தை தண்ணீரை போல இந்த யோகு குடிச்சான் அப்படின்னு சொல்றான். ஆனா நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் தான். இவர்களுக்கு சில காரியங்களை அறிந்து கொள்வதில் குழப்பம் வந்து விட்டது. நல்ல நண்பர்களாக இருந்தபடினாலதான் இந்த யோகுக்கு இவ்வளவு சங்கடங்கள் வந்திருக்கும் போது சிநேகிதர்கள் எல்லாம் அவன் கூட போய் ஒன்றுமே பேசாம எத்தனை நாள் அமர்ந்திருக்கிறாங்க? 7 நாள் நினைக்கிறேன். அப்படியே என்ன ஒன்று பேச வாய் வரல. பாவம், அந்த யோகு பாவம் அல்லவா, வாய் வரல.
சில சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, யோபு அந்த நாட்களில் ராஜாவாக இருந்ததான மனுஷனா, அவன் ராஜாவாக இருந்த மனுஷனா. வேதத்தில் இல்லாத ஒரு சரித்திரம் சொல்லுது, யோபனுடைய மனைவி ஒரு ரொட்டி துண்டுக்காக, யோபனுடைய மனைவி ஒரு ரொட்டி துண்டுக்காக அவளுக்கு அது கொடுப்பதற்கு பணம் இல்லாம, அவளுக்கு நீளமான தலைமயிர் இருக்குமா, ரொட்டிக்காரன்ட்ட அந்த தலைமயிரை வெட்டி வித்து 2 ரொட்டி வந்து வாங்கி சாப்பிட்டதா வேதத்தில் இல்லாத ஒரு சரித்திரம் வந்து சொல்லுது. அவ்வளவு வந்து கீழே வந்தாச்சு. அவ்வளவு கீழே வந்ததற்கு பிறகு இவனுடைய நல்ல நண்பர்கள் எல்லாம் முதல்ல எதுவுமே பேசாம இருந்தவர்களுக்கு பேசாம இருக்கவே முடியல, கொஞ்ச நாள் தான் அடக்க முடிஞ்சது. பிறகு சிந்தனைப்படி பார்த்து யோபு அப்படி சிநேகிதர்கள் ஒருத்தன் கூட நல்லவன்னு, எவனாவது ஒருத்தன் நல்லவன் சொன்னானா? ஒருத்தன் கூட நல்லவன் சொல்லல. ஆனா ஆண்டவர் மட்டும் யார் நல்லவன் சொல்றாரு? யோபுவை நல்லவன் சொல்றாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான இந்த யோபுவை போல ஒருவனுமே இல்லைங்கிறாரு. ஆனா யோபுடைய சிநேகிதர் அத்தனை பேர் சொல்றான், இவன் பொல்லாதவன், இவன் அக்கிரமக்காரன், இவன் அநியாயக்காரன் சொல்லிட்டு யோபுடைய நண்பர்கள் அத்தனை பேர் சொல்றாங்க. கோபம் வந்துட்டு ஆண்டவருக்கு யார் மேல? நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உங்களை துன்பப்படுத்துற சிநேகிதர்கள் மேல யாருக்கு கோபம் வரும்? நீங்க கோபப்பட விரும்புறீங்களா? கர்த்தர் கோபப்பட விரும்புறீங்களா? கர்த்தருடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கோப அக்கினின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கோபம் வந்து அக்கினியாய் வெளிப்படும். நம்முடைய கோபம் எல்லாம் குறைவுள்ளது. நாம கோபத்தை 4 வார்த்தை பேசுவோம், வேணா 2 அடியை பிடிச்சு அடிப்போம், அவ்வளவுதான். ஆனா தேவ கோபம் என்பது மனுஷரால் பதில் சொல்ல முடியாதது. யோபுடைய சிநேகிதர்கள் மேல கோபம் வந்தது. யோபுடைய சிநேகிதர்கள் மேல கோபம் வந்ததை யாருக்கு சகிக்கல? அதுதான் கிறிஸ்தவம். உன்னுடைய சத்துருவாக இருந்தாலும் சரி, உன்னை துன்பப்படுத்துகிறவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு சங்கடம் வரும்போது உன்னுடைய இருதயம் பொறுக்க கூடாது. அவனுக்கு சங்கடம் வரும்போது உன்னுடைய இருதயம் சங்கடப்படணும். அப்பந்தான் உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? பரிசுத்த ஆவி இருக்கு. இல்ல உனக்கு அவர்கள் மேல விரோதம் வருகிறது, பழிதீர்க்க என்ன வருகிறதுன்னா நீங்க சந்தேகமே படண்டா, உங்களுக்குள்ள அந்த அன்பின் ஆவியாகிய பரிசுத்த ஆவி இல்ல. ஒருவனுடைய வழியில் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி யார் பண்ணுவா? உன்னோடு கர்த்தர் இருக்கதா அவர்கள் என்ன செய்வாங்க? தாவீத வந்து சவுல் கொலைவெறி பிடிச்சு கொல்லாத அலையணும். அவனுடைய இருதயத்தில் விட்டுறவே கூடாது. யார? தாவீதை விட்டுறவே கூடாது. எதுதான் காரணம்? எதுதான் காரணம்? அவங்கள சொத்தை அபகரிச்சு எடுத்தான். எது காரணம்? இங்க தானே இருக்கிறீங்க, இத்தனை வருஷம் பைபிள் தானே கேட்டிருக்கிறீங்க, இது கூட தெரியல உங்களுக்கு? பொறாம தான் காரணம். ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஸ்ரீகள் எப்போதும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அல்லவா? ஒரு நல்லதை கண்டத்தை இவங்களுக்கு காணாதுன்றவாங்க, ஒரு சின்ன கெட்டதை கண்டத்தை இவங்கள மாதிரி மோசமான ஆள் இல்லப்பா. இதுதான் பெண்கள். அங்கேயும் அதான் நடந்தது. பெண்கள் எல்லாம் ஆடி பாடினாங்களாம். பெண்கள் எல்லாம் ஆடி பாடி சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இவனுக்கு என்ன வந்துட்டு? இவன் ராஜாங்கம் மட்டும் தான் மிச்சமா இருக்கு. இந்த பெண்கள் எல்லாம் திரட்டாங்க, அவ்வளவுதான், ஓட்டெல்லாம் யாருக்கு போட்டுருவாங்க, இவன் வந்து தாவீதுக்கு போட்டுருவாங்க, நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாரை கொல்வதற்கு அலையிறான்? ஒரு தேவனுடைய மனுஷனை கொல்ல யாரால முடியும்? அவனை வச்சிருக்கிறது யாரெல்லாம் வச்சிருக்கிறாரு? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? இருக்கா இல்லையா? உங்களத்தோட யாருக்கும் என்ன கிடையாது. சத்துருக்கோ மனுஷனுக்கோ உங்களத்தோட அதிகாரமே கிடையாது. நம்புறீங்களா? நீங்க முதல்ல நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. நீங்க முதல்ல அந்த நம்பிக்கை தான் வந்து உங்களை வெட்கப்படுத்தாது. நீங்க ஆண்டவரை தேடி பெரிய தேவனை தேடியும் இன்னும் அவிசுவாசப்பட்டு இன்னும் பயந்து கொண்டு இருந்தீர்களா எப்படி தேவனுடைய வல்லமை வந்து வெளிப்படும்? அந்த தாவீதை பார்த்து சவுல் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த வருஷம் எனக்கு அதுதான் வந்து வாக்குத்தத்தம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதான் எனக்கு வாக்குத்தத்தம். சவுல் வந்து யாரு? தாவீதுக்கு சத்துரு. அந்த சத்துரு சொல்றான், என் குமாரனாகிய தாவீது. 1 சாமுவேல் 26 நினைக்கிறேன். 1 சாமுவேல் 26 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் தான் சொல்றான், சவுல் தான் சொல்றான், தாவீதை பார்த்து சொல்றான், கொல்வதற்கு அலைஞ்சு தேடிட்டு இருக்கான். இடையில அவனை சந்திக்கும் போது அவன் சொல்றான், 26வது அதிகாரத்துல 25வது வசனத்தை நீங்க வாசித்தா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, முதல்ல வாசிங்க, என் குமாரனாகிய தாவீதே, சோத்திரம். யாராவது ஒருத்தங்க வாசிங்க. சரி, ஒருத்தங்க வாசி முடிச்ச இடத்துல இன்னொருத்தங்க வாசிங்க. ஆசையா இருந்தா வாசிங்க. சோத்திரம், வாசிங்க. கோயில வாசி. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பல. யாருடைய ஆசீர்வாதம் இது? சத்துன்னு ஆசீர்வதிக்கணும். ஏன்னா வேற வழி இல்லை. யார் வாயினால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்சிக்கிறவனிடத்துல இருந்து உங்களுக்கு என்ன வரும்? உங்களை பட்சிக்கிறவன் உங்களை போஷிக்கிறவன் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நிறைய மிராக்கிள் அற்புதங்களா நடந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கோயில் அடைச்சே தீரணும் அப்படின்னு தலைகள் என்னதான ஒரு நபர் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு 2000 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய காரியம். அப்ப நினைச்சேன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து என்ன வருது? ஆண்டவர் எப்படி மாற்றார்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்கள் என்ன ஆவாங்க? சமாதானமாவாங்க. நாம் நம்ம தற்காத்துக் கொள்ள முடியாத நம்ம ஒண்ணுமே செய்யல. ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நேரம் வரும், காலம் வரும், அப்போதுதான் உங்களோட ஆண்டவர் இருக்கா என்பதை அறிந்து கொள்ளுவாங்க. நாம நினைக்கிறோம் இன்னைக்கு அறியணும். அப்படி அல்ல. தாவீது நல்ல நீதிமான் தான், நல்ல உத்தமன் தான். ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாட்களானது. அவன் அறிந்து கொள்கிறதான வரைக்கும் இந்த தாவீது பயந்துதான் அலைய வேண்டியது இருக்கிறது. தாவீது நினைச்சா சவுல கொலை செய்திருப்பான். ஏன்னா சவுல் பலசாலி, புத்திமான், ஞானம் உள்ளவன். இவன் யாரால் நெருக்கடிப்பட்டு இருக்கிறான்? இந்த சவுலால வனாந்தரமா ஓடிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்துல சவுலை கொண்டு யார் கையில கொடுத்துட்டாரு? சவுல் இவனை கொல்ல அலைஞ்சிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்துல சவுலை கொண்டு தாவீது கையில ஆண்டு ஒப்படைச்சிட்டார். நான் இருக்கான், நீ என்ன செய்யணுமோ நம்மளா இருந்தா என்ன தெரியுமா செய்திருப்போம்? அவன் கூட இருந்தவன் சொல்றான், ஒருத்தன் என்னமோ இவனுக்கு தேவனுடைய காரியங்கள் செயல் தெரியாதுன்னு சொல்லிட்டு தாவீதோடு கூட பராக்கிரமசாலியாக இருந்த ஒருத்தன் சொல்றான், உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன் ஆண்டு சொன்ன நாள் இதுதான், விடாத அப்படின்னு உஸ்பேத்திரம். யார? தாவீது உஸ்பேத்திரம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த தாவீதனுடைய வல்லமை, அவருடைய தைரியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு நீங்க பார்த்தா தெரியும். சவுல் படுத்திருக்கான், அவனை சூழ ராணுவங்கள்லாம் இருக்கிறது. ஆனா இவன் அந்த ராணுவங்கள் எல்லாம் ஊடுருவி போய் படுத்திருக்கிற சவுளுடைய தலைமாட்டில் இருந்ததான ஈட்டியையும் தண்ணீர் சமையும் எடுத்துட்டான். இது நடக்கக்கூடிய காரியமா? இது யாருடைய செயல்? ஆண்டவர் இவனோடு நல்லா பேசிட்டு இருந்திருக்கிறார். யாரோடு? தாவீதோடு. எனவே தான் அவனுக்கு தைரியம் வந்தது. போன்னு சொல்லியிருப்பாரு. எல்லாம் தூங்கிட்டு இருக்கான், நீ போய் நீ அதெல்லாம் எடுத்துட்டு வா, நீ நீதிமான் என்பதை அவன் என்ன செய்யட்டும், அறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆண்டு நித்திரையை கொடுத்துட்டார். சவுலுக்கும் நித்திரை, அவன் பக்கத்துல இருக்கிற அவனுடைய உடன் பாதுகாவலனுக்கும் நித்திரை, சுற்றி சூழ இருக்கிற எல்லாவனுக்கும் நித்திரை. இவன் ஜெட்லாம் போனா எல்லாத்தையும் எடுத்துருவான். எவனாவது விட்டுட்டு வருவானா? அந்த காலத்துல ஒரு வழக்கம் என்னன்னா, ராஜாவை கொன்னுட்டா தேசம் இவன் கையில எல்லாம் திரும்பிடும். அதுதான் அந்த காலத்து வழக்கம். இவன் அந்த நேரத்துல கொண்டு இருந்தா எல்லா ராணுவம் இவன் பக்கத்துல திரும்பி இருக்கும். இவன் உடனே ராஜாவை மாறி இருக்கலாம். ஆனா இவன் யார்கிட்ட விட்டுட்டான்? ஆண்டவர்கிட்ட விட்டுட்டான். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வழிகளை எல்லாம் யார்கிட்ட விட்டு கொடுத்தணும்? சத்துருக்கள் இருக்கதான் செய்வாங்க. சத்துருக்களை வேண்டாம்னா இங்கதான் போகணும். உலகத்தை விட்டுதான். அது உலகத்தை விட்டு போனாலும் நீங்க நல்ல ஒரு மரணம் அடைஞ்சாதான் அங்கேயும் சத்துருவா இருக்காது. நிறைய அனுபவங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள்.
அதுல தற்கொலை பண்ணி உயிர் போய் பிழைச்சது. அதான் ஒரு பெரிய கொடுமை. அதெல்லாம் சொல்லுது, வாழ்க்கையிலே நான் இப்படி ஒரு எண்ணத்தை நான் எண்ண மாட்டேன். ஏன்னா தற்கொலை பண்ணி ஒரு ஆள் போச்சுன்னா ஒண்ணுமே தெரியாத ஒரே இருளா இருக்குதான், ஒரே இருள். அது பிழைச்சாவி சொல்லுது, ஒரே இருளா இருக்கு, ஒரே சத்தம், காதை கிழிக்க சத்தம், பயமா இருக்கு. ஒரு இடத்துலயும் அமைதலா இருக்க முடியல, ஒரே பயமா இருக்கு. அப்பதான் நினைச்சேன், ஏன் தான் தற்கொலை பண்ணாம, ஏதோ ஒரு செயல்ல ஆவி திரும்ப உள்ள வந்துட்டு. உலகத்தை விட்டு போனால் நல்ல ஆவிகளுக்கு தான் அமைச்சது. பைபிளை சொல்லப்பட்ட நேர்மையாக நடந்தவர்கள் தங்களுடைய படுக்கைகளில சமாதானத்தோடு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, இளைப்பாரி. மற்றவர்களுக்கெல்லாம் மறித்ததற்கு பிறகு என்ன கிடையாது, சமாதானம் கிடையாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தை அநேக விதமான காரியங்கள் ஸ்டாப் பண்ணுது. மனுஷன் ஸ்டாப் பண்றான், சில பொல்லாத ஆவிகள் ஸ்டாப் பண்ணுது, சில கஷ்டங்கள் சில சூழ்நிலைகள்லாம் தாமதம் பண்ணுது. இது எல்லாம் நம்முடைய மைண்ட்ல பாரமாக ஏறாதபடி நம்முடைய இருதயத்தை எல்லாம் தேவனுடைய பிரசனை எப்போது நிரப்பி இருக்கணும். நாம ஒண்ணு கொண்டு வந்ததும் இல்லை, ஒண்ணு கொண்டு போக போறது இல்லை. இடப்பட்ட நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் தருவா, நேரம் வரும்போது தருவா. கொடுக்கும் போது சொல்லுவாங்க, உலகத்து ஜனங்க சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுட்டு கொடுத்துருவாரு. அது வந்துகிட்டே இருக்கும். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மனைவி ஒரு தீர்க்கதரிசனத்தை அவளுக்கு சின்ன வயசுல யாரோ சொன்னாங்களாம். ஆனா அதெல்லாம் நம்புவதற்கே ஏது இல்லை, அதெல்லாம் நம்புவதற்கே என்ன கிடையாது, நம்புவதற்கே ஏது இல்லை. அப்போ அவளுக்கு சொன்னதான வார்த்தை, நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவ, நான் உனக்கு அவ்வளவு என்ன செய்வேன். அது நம்புவதற்கு ஏதுகரமாக இருக்கு. சில வேலைகளில் சில சின்ன காரியத்திற்காக நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன், சின்ன காரியத்திற்காக. ஏன்னா அந்த சின்ன காரியத்துக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டது உண்டு, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாண்டு, சின்ன காரியத்திற்காக. அன்னைக்கு அந்த விசாலத்தை ஆண்டு தரும்போது, ஆண்டு எப்போதுமே கணக்கில் வச்சிருப்பார். கொஞ்ச நாள் உங்களுக்கு தரலையா, அதெல்லாம் கணக்கில் வச்சு சேர்த்து கொண்டு மொத்தமாக கொண்டு தருவார். அதான் யார், ஆண்டவர். அந்த நேரத்தில் நம்மளை பரிசோதனை பண்ணுவார். பல வருடங்கள் வீட்டில் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பது நெருக்கமாக இருந்தவங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பது நெருக்கமாக இருந்தவங்களுக்கு தெரியும். மழை வந்தால் ஏன் மழை வருது, ஆனால் மழை வரக்கூடாதுன்னு ஜவுனிடக்கூடாது. ஏன்னா விவசாயம் நடக்கணும். மழை நாளில் ஒரு நாள் கூட வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது. பனி நேரத்தில் அவ்வளோ கஷ்டப்படுவோம். என் மகன் ஏஜ் அட்டன் பண்ணதற்கு பிறகும் ஜன்னலுக்கு கதவு கிடையாது, ரூமுக்கு கதவு கிடையாது, பாத்ரூமுக்கு பிளேட்டு பதிக்கிறதுக்கு, ப்ரெஷர் பதிக்கிறதுக்கு இல்லாமல் இந்த லோன் வீட்டில் இருந்ததை தான் மெதுவாக உடஞ்சிடாமல் எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டில் பதிச்சு அவ்வளோ அந்த வீடு இடிக்கிற வரைக்கும் அதுதான் இருந்தது. வெளியே வர்றவங்களுக்கு எப்படியாயினும் ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணணும்னு பிரயாசப்பட்டு ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு பிளேட் வாங்கி வைப்பதற்கு வெளியே வர்றவங்களுக்கு முடியலை. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அன்னைக்கு ஆண்டு கூட விசாலத்தை வந்திருக்கிறார். வட்டி முதல்ல எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோமோ அவ்வளோ என் தேவன் கணக்கில் வச்சு ஒரு குறைவும் இல்லாமல் இப்போ சேர்த்து தர்றாரு. இப்போ சேர்த்து தரும்போது யாரு பரவாயில்ல என்ன ஆக போகுது? அநேகம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டி கொடுத்து இவங்கெல்லாம் பரவாயில்ப்படுறாங்க, என் தேவன் எனக்கு இருக்கும்போது யார் பரவாயில்பட்டு என்ன ஆக போகிறது? சிலர் சொல்றாங்களாம், ஒரு பிள்ளை தான் வச்சிருக்கா, எடுத்து இவ்வளவு பெரிய வீடு, பிள்ளைக்கு தான் வீடு கட்டணுமா, ஏன் எனக்கு வீடு கட்டக்கூடாதா, நான் அனுபவிக்க கூடாதா வீட்டை? நிறைய பேர் இப்படி ஒரு தப்பான எண்ணம். ஒரு பிள்ளை வச்சிருக்கிற அவருக்கு எனக்கு வீடு, அப்ப எங்களுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுல எங்களுக்கு வீடு வேண்டாமா? அது எனக்கு பாசம் இவ்வளவு பெரிய வீடு. நான் நினைக்கிறேன் ஊழியக்காரங்க தங்கணும், சொந்தக்காரங்க தங்கணும், குறைவு இல்லாமல் இருக்கணும், நல்ல அவர்களுக்கு சாப்பாடாக்கி போடணும், சாப்பிட்டு அந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். அது எனக்கு என் சந்ததிக்கு இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு என்னத்தை கொடுக்கும்? ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்ம ஒன்று கொண்டு போக போறதில்லை,
ஆனா ஆண்டவர் தரும்போது நம்ம அதை வாங்கிக்கிடணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, முந்திரக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா பாதுகாப்பது கஷ்டம். 7 மாசத்துல ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் அந்த குழந்தைய பாதுகாப்பது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கரெக்டான சமயத்துல தான் பிறக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கரெக்டான சமயத்துல தான் ஆசீர்வாதம் வர வேண்டும். அதுக்கு முன்னாடி வந்து விட்டது என்றால் அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்க உங்களால் முடியாது. வீடு கட்டுவதற்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் வந்து வச்சிருக்கிறாரு. இப்பவே நீங்க வீடு கட்டுனீங்க, வீடு கட்டி முடிக்க முடியல, வட்டிக்கு வாங்கினீங்க, கடைசியில வந்து வீட்டுக்காரன் வந்து வீட்டை வந்து எழுதி வாங்கிட்டு போறான். முந்தி பிறந்துட்டு 10 மாசம் கழிச்சு பிறக்க வேண்டியது எத்தனை மாசத்துல பிறந்துட்டு, 7 மாசத்துல பிறந்துட்டு பிள்ளை செத்து போச்சு. பிள்ளைய பாதுகாக்க முடியல. அதே கதை தான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நிச்சயமாக தருவார். உங்களை வந்து விடவே மாட்டார் அவர். நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்க. ஒரு காலத்துல நான் குறைவுல தான் இருந்தேன், ஆனா அந்த நேரத்தில் அழுது கொண்டே தான் இருந்தேன். அந்த நேரத்தில் மனுஷர்லாம் நம்ம தலைமையில தான் வந்து ஏறினாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துல ஊழியத்திற்கு வந்ததற்கு பிறகு சாப்பாட்டுக்கு இல்லாம யார்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லி கேவலப்பட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறக்கவும் நான் வெட்கப்படுகிறேன்னு ஒரு மனுஷன் சொல்றான். இறக்கம் வெட்கப்பட்டு எத்தனை நாள் சைக்கிள்ல, நான் பழைய விசுவாசிகளுக்கெல்லாம் தெரியாது, எத்தனை நாள் சைக்கிள்ல போய் நான் ஓலை எடுத்துட்டு வந்து முடஞ்சு அழுதுட்டே வந்து எடுத்துட்டு வருவேன். அதெல்லாம் அந்த நேரத்தில் காணாதவர் போலதான் தெரிஞ்சுது. ஆனா இன்னைக்கு அதனுடைய பலனை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதனுடைய பலனை எல்லாம் ஆண்டவர் தர்றாரு. அந்த நேரத்தில் நம்ம தீய கடந்தோம், அந்த நேரத்தில் நம்ம தண்ணீரை கடந்தோம். எல்லாவற்றையும் கடந்ததற்கு பிறகு என்னது கிடைக்குதா, செழிப்பான வாழ்க்கை தான். அந்த செழிப்பை எந்த மனுஷனாலும் ஒன்று செய்யவே முடியாது. ஆண்டவருக்கு காத்திருந்து ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் எதுவாயிருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல இந்த போதகம், விசுவாசிகளாகிய உங்களுக்கும் தான். உங்களுக்கு ஆண்டவர் தருகிறதான நன்மையை யாருமே தடை பண்ண முடியவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, என்ன செய்ய, சோத்திரம் பண்ண. எத்தனை நாள் சோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்க பாச இவ்வளவு பெரிய வீட்டை கொடுத்துருக்கிறீரேன், இவ்வளவு பெரிய வீட்டை கொடுத்துட்டாரு ஆண்டவர், சோத்திரம் பண்ணீங்களா, சோத்திரம் பண்ணீங்களா, பண்ணலையா? சோத்திரம் சோத்திரம் பண்ணீங்களா, பண்ணலையா? பண்ணாங்களாம். கர்த்தர் என்ன செய்யட்டும். அநேகர் வந்து சோத்திரம் பண்ணி இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க சோத்திரம் பண்ணீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் யாருக்கும் உண்டு. நான் சோத்திரம் பண்றேன்ல, நீங்க ஒரு வீடை கட்டினா நான் உங்க வீட்டில் வந்து ஆசீர்வதிப்பதை பண்ண மனப்பூர்வமாக தான் சோத்திரம் பண்றேன் இல்லையா? மனப்பூர்வமாக சோத்திரம் பண்றேன். ஆண்டவரே, விசுவாசிக்கு வீடை கட்டி கொடுத்தீங்களே, உங்களுக்கு சோத்திரம் சொல்றேன். அந்த வீடு ஆசீர்வாதமாக வந்து இருக்கு. ஏன் நீங்க சோத்திரம் பண்ணக்கூடாது? நான் எல்லாத்துலேயும் அப்படி சொல்றேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய இதயத்துக்குள்ள இதை விட யாரும் பெரிய வீடு கட்டிடக்கூடாது அப்படிலாம் நான் நினைக்கவும் இல்லை. ஆண்டவர் அவரவர்களுக்கு ஆசீர்வதித்த அளவின்படி எவ்வளவு பெரிய வீடுனாலும் கட்டலாம். அவரவர்களுக்கு என்ன அளந்தாரோ அது கொடுக்கப்படட்டும், அவ்வளவுதான். இதுல போய் நான் தடங்களா இருப்பதற்கு இல்லை. ஒருவேளை நம்ம பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய பெரிய வேலையில் வந்து மாசம் ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்தாங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் வீடு கட்டணும், சந்தோஷம்தான். பிள்ளைகள் நல்ல ஆண்டவரை தேடி இருந்தால் அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்வார், ஆசீர்வதிப்பா. ஆசீர்வதிச்சா அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யட்டும், நல்ல பெரிய வீடுகளை கட்டட்டும், நல்ல மதிப்புக்குரியவர்களாக கனத்துக்குரியவர்களாக வந்து இருக்கட்டும். அது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்திற்கு அது வந்து என்னது, மகிமை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் மனப்பூர்வமாக அதை நினைச்சு அவர்களுக்காக என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம் எங்கேயும் வரட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வரட்டும். இன்றைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நாளைக்கு நம்மள அந்த ஆண்டு வந்து என்ன செய்வார். ஆண்டவருக்கு நேரமும் சமயமும் ரொம்ப முக்கியம். நமக்கு தான் நேரம் சமயத்தும் முக்கியம் இல்லை. ஆனா ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நேரம் சமயத்தை ரொம்ப பார்க்கணும். தானே என்ன நேரம், என்ன நேரம் எப்படி அறியுது, நல்ல நேரமா கெட்ட நேரமா எப்படி அறியுது? ஆண்டவர் வச்ச நேரம்லாம் ஆண்டவர் வச்ச நேரம்லாம் நல்ல நேரம் தான். இவன் என்ன நேரத்தில் பிறந்துட்டான், சனியும் பிடிச்சவன் இந்த நேரத்திலே பிறந்து குடும்பத்துக்கு என்னத்தை கூட்டிட்டான், சனியை கூட்டிட்டான். ஏன்னா அத்தனை நாட்டு சனி, இத்தனை நாட்டு சனி என்னெல்லாமோ சொல்றாங்க.
சொல்றாங்க விவரம் இல்லாமலாம் சனிக்கிழமை தான் செய்யறானா. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, விவரம் இல்லாமலாம் சனிக்கிழமை தான் வந்து செய்யறான். ஏன்னா அந்த சனி வந்து நல்ல கிரகமா. ஒருத்தர் பேசும்போது நான் யூடியூப்ல தற்செயலாக கேட்கிறேன், அவன் சொல்றான் நான் விவரம் இல்லாமலாம் சனிக்கிழமை தான் எல்லாத்தையும் செய்யறான். ஏன்னா சனி வந்து அது நல்ல காரியத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வந்து என்ன செய்யலை, தெரியலை அப்படின்னு வந்து சொல்றாரு. சனியா இருந்தாலும் அதை யார் மாற்றுவா? எல்லா நேரத்தையும் உண்டாக்குறது ஆண்டவர் தானே. பைக்கில் காரில் 8ஆம் நம்பர் வந்து வேண்டாம், 8ஆம் நம்பர் வேண்டாம். 8ஆம் நம்பர்ல என்ன ஆகுமா? நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலவே குறிப்பாக எனக்கு 8ஆம் நம்பர் வண்டி தான் வேணும்னு கேட்டுவாங்க தான். அவனுக்கு அந்த 8 நம்பிக்கை, அவனுக்கு நல்லா இருக்கு. சிலவே 8 வேண்டாம் வேண்டாங்க. பார்த்தாங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தாங்க, போறவேதான் சொன்னா 8ஆம் நம்பர் வேண்டாம், 8ஆம் நம்பர் வேண்டாம். இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் நீக்கி வச்சுட்டாங்களாம். இந்த 8ஆம் நம்பர் வேண்டாம் வேண்டாம் ஆகி போச்சு. எனவே இந்த 8ஆம் நம்பர் தூக்கி ஓரமாக வச்சிருன்னு சொல்லிட்டு இப்போ 8ஆம் நம்பர் பெரும்பாலும் யாருக்கு கொடுக்கறது? அந்த நம்பர் மட்டும் என்ன செய்யறாங்க, ஒதுக்கி வச்சிடறாங்க. ஆண்டைய பிள்ளைகளுக்கு நம்பர்லாம் முக்கியம் இல்லை, நேரமெல்லாம் நாளெல்லாம் யார் வகுத்து கொடுக்கறதான நாள் தான். ஆண்டர் வகுத்து கொடுக்கறதான நேரம் நாள், மரணம் பிறப்பு ரெண்டும் முழுசும் யார் கட்டுப்படுது? அவர் நினைச்ச நேரத்தில் தான் பிறக்க செய்வார், அவர் நினைச்ச நேரத்தில் தான் எடுப்பார். இதில் சிலர் வந்து நினைச்ச நேரத்தில் தான் நான் சாவேன்னு சொல்லி என்ன சமாதியா? ஜீவ சமாதி. அவங்க நினைச்ச நேரத்தில் சாகிறது ஜீவ சமாதி. தண்ணீர் குடிக்காம சாப்பிடாம இருந்து அவங்கள சமாதி ஆக்கி கொள்றது. அதே மாதிரி சிலர் சில வசதியுள்ள குடும்பத்தில் உள்ளவங்க இது உள்ள இருந்து பிறந்தோம்னா அது சனி பிடிச்ச நேரத்தில் பிறந்துடும், இது இந்த டைம்ல என்ன பண்ணி எடுத்துருங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க. நல்ல நேரத்தில் அந்த பிள்ளை வந்து என்ன செய்யட்டும், இந்த பூமியில வரட்டும். என்ன அம்மியா கும்மியா மறைஞ்சாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா யாருமே ஒண்ணும் பண்ண ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான்னு சொல்லி தானே தாவீதை கழிச்சு போட்டிருந்தாங்க. ஒன்றுத்துக்கு ஆமன்னு சொல்லி தானே கழிச்சு போட்டிருந்தாங்க. சிலர் ஏன் சனி பிடிச்சேன்னு சொல்லி கழிச்சு வைப்பாங்க. அவர்களுக்குள்ள பெரிய வைராக்கியம் வரணும். ஆண்டவர் இருக்கும்போது எனக்கு என்ன சனி? அந்த சனிக்கிழமையை உண்டாக்குறது ஆண்டவர் தான். ஆண்டவர் மிஞ்சி எதுவே நடக்காது. வேதம் சொல்கிறது இருளை வெளிச்சமாக்குகிறதா தேவன். சனி இருளாக இருக்கிறதா? ஜனங்களெல்லாம் இப்படி நினைக்கிறாங்களா? ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்களா? இவனால ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இந்த இடத்தால் ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? அவைகள் எல்லாம் அந்த இருளை எல்லாம் ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? வெளிச்சமாக. அதுதான் நாம் சேவிக்கிறதான தெய்வம். ஒரு காரியம் தான் நான் உங்களுக்கு முக்கியமா சொல்றேன். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. பாரமான காரியங்கள் ஓட்டத்தை தாமதப்படுத்தும், அவிசுவாசம் ஓட்டத்தை தாமதப்படுத்தும், சில சூழ்நிலைகள் ஓட்டத்தை தாமதப்படுத்தும். நிறைய வசனங்கள் உண்டு, எடுப்பதற்கு எனக்கு சமயம் இல்லை. நான் இதோடு வந்து இந்த வார்த்தையை நிறுத்தும்படியாக விரும்புகிறேன். மற்ற எதற்காகவும் நீங்கள் ஓட முயற்சி பண்ணாதீங்க. எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சு. இந்த வருஷத்துல உங்களுக்கு அநேகருக்கு நிறைய நன்மைகள் தேடி வர ஆரம்பிக்கும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய அதை தேடாதாங்க. நீங்க அதை தேடாத. பணம் பொருள் தேடி வரும். பைபிள்ல தானே சொல்லியிருக்கு, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும். நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் செய்துட்டே இருங்க. ஒரு சின்ன வேலை தந்திருக்க, அதை செய்துட்டே இருங்க. அந்த வேலையில உண்மையா இருங்க. ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் அந்த வேலையில உண்மையா இருங்க. உங்களை தேடி வர வேண்டியது தானா. தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஜீவன். 4 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஆண்டவரை பார்க்கிற பார்வை வந்து என்ன செய்யறாங்க, விட்டுறாதாங்க. எது வந்து உங்களுக்கு இடையில வந்தாலும் எல்லாத்தையும் தள்ளிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கிற கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரிடத்தில் நாம் எல்லாம் நான் ஒப்பு கொடுச்சோம். நல்ல போராட்டம் போராடு முடித்து நல்ல விசுவாசம் காத்தாம் நீதியின் கிரீடா. நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்தாம் நீதியின் கிரீடா. பள்ளிலக்கை நோக்கி வேறாங்கோடு தேவன் நியமித்த ஓட்டம். பள்ளிலக்கை நோக்கி வேறாங்கோடு தேவன் நியமித்த ஓட்டம். பின்னானவை மறந்து நோக்கி ஓடு
கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு பின்னானவை மறந்து முன்னோக்கியே ஓடு. கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு பாரம்பவா பள்ளி லக்கை நோக்கி நேராங்கோடு தேவனே மிக ஓட்டா. பாரம்பவா பள்ளி லக்கை நோக்கி நேராங்கோடு தேவனே மிக ஓட்டா. நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு. அல்லல் தொல்லை அணுகிடும் இல்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு. அணுகிடும் இல்லாமல் ஓடு. பாரம்பவா பள்ளி லக்கை நோக்கி நேராயோடு தேவனே மிக ஓட்டா. பாரம்பவா பள்ளி லக்கை நோக்கி நேராயோடு தேவனே மிக ஓட்டா. நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடிட்டு நல்ல நீதி. நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடிட்டு நல்ல நீதியின் தீரா. பாரம்பவா பள்ளி லக்கை நோக்கி நேராயோடு தேவனே மிக ஓட்டா. பாரம்பவா பள்ளி லக்கை நோக்கி நேராயோடு மிக ஓட்டா. ஹalleluya. கர்த்தாவே நன்றியோடு எல்லாம் உள்ள கால் பண்ணிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த பூலோக வாழ்க்கையை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே உலகத்திலே உள்ளதான ஜனங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் உமக்காக ஓடும்படியாக விரும்பி இந்த ஓட்ட பந்தயத்தை நல்லக்கை நோக்கி தொடரும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் உலகத்திற்காக ஓடின நாட்கள் போது, நான் எனக்காக ஓடின நாட்கள் போது, நான் உமக்காக ஓடுகிறேன். ஆண்டு நல்ல போராட்டம் போரை நான் உமக்காகவே ஓடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டு உங்களை ஓடும்படியாக பலப்படுத்துவார். இலக்கை நோக்கி நீ ஓடும்படியாக ஆண்டவனை விசுவாச தைரியப்படுத்துவார். ஹalleluya. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே கர்த்தாவே நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இலக்கை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தையை தந்திருக்கிறீங்க. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இயேசு இருக்கிறதான பரலோக ராஜ்யம். கர்த்தாவே இயேசுவை நோக்கி நாங்கள் ஓடும்போது எத்தனையோ தடைகள் ஆண்டவரே, உலகம் மாமி பிசாசு எத்தனையோ தடைகளை உருவாக்குகிறது. இவைகளை எல்லாவற்றை மேற்கொண்டு நாங்கள் கடந்த வெற்றி ஜீவியம் செய்ய எங்களை எல்லாருக்கும் கிருபையாக இதற்கான அபிஷேகத்தினுடைய வல்லமையானது ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தேவ பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உம்முடைய மகிமையினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு இயேசுவின் நாமத்தாலே கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. வராத ஜனங்கள் ஒரு நாள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்கள் வெளிநாடுகள் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்க உண்டு. அவர் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்களை கர்த்தர் கூட இருங்க. ஆண்டவரே பொல்லாத மனுஷனுடைய சதி செயல்களுக்கெல்லாம் விலைக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சக விலைகளுக்கெல்லாம் விலைக்கு ஒருவரை காத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மறுபடியுமாக ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆராதிக்க கிருபையாக வருகை இருக்குமா நம்ம எதிர்கொண்டு வரத்தக்கதான் ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழி நடத்தல வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இதுதாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உம்முடையவைகளே.